ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த நவம்பர் மாதத்திற்கு உங்களை அன்போடு கூட அளிக்கிறோம். இந்த நாளில் நவம்பர் மாத வாக்குத்தத்த செய்தி, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். இந்த மாதத்துல மாத்திரமல்ல, வரக்கூடிய நாட்கள்ல கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பதை நீங்கள் உங்கள் கண்களால பார்க்க போகிறீர்கள். ஆமேன். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உங்களுடைய அன்பான தகப்பனுடைய பெரிய எண்ணமே பிள்ளைகள் பெரிய லெவல்ல வரணும், பிள்ளைகள் மேன்மையா பிள்ளைகள் வரணும் அப்படிங்கிறத தகப்பனுடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றும் நாம் 24 வாசிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பதே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மையா வைப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் என்ன நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்கள் குடும்பத்தில் அவர் உங்களை மேன்மையாய் வைப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற படிப்புகளில் வெற்றி தந்து கர்த்தராகி தேவன் உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்கள் உறவுகள் நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்கள் சொந்த ஜனத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை மேன்மையாக கூட வைப்பார். தேசத்தில் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார். அப்படிப்பட்ட உயர்ந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உபாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம். நாம் கர்த்தராகிய தேவன் நமக்கு எப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பட்டணத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம எந்த இடங்களெல்லாம் செல்லுகிறோமோ அந்த இடங்கள்ல கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து, நம்மளுக்கு உயர்ந்த பதவிகளை கொடுத்து, நாம் செய்கிற பிசினஸை ஆசீர்வதித்து அவர் நம்மை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு பரிபூரண நன்மை உண்டாகும்படியாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த வேளையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தி நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டு பயப்படும்படியாக, கர்த்தருக்கு பயப்படும்படியாக அவர் பெரிய காரியங்களை செய்து நம்ம ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி அவரை அழகுபடுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கூட இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் தேவையோ, உங்களுடைய எந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மேன்மைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் இந்த மாத்திரம் ஒவ்வொருவருக்கும் செய்து அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த உபாகமம் 28:1 பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். உண்மையாய் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளையும் மேன்மையா வைப்பார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா ஜாதிகளிலும், நீங்க இருக்கிற இடங்கள்ல, உங்க குடும்பத்துல, தேசத்துல, நீங்க வேலை ஸ்தலத்துல உங்களை மேன்மையா வைக்கும்படி அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் ஒவ்வொருவரும் கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மேல் அனுபவத்துக்கு நம்மை கொண்டு செல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, வார்த்தை கீழ்ப்படும் பொழுது இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது தன் குடும்பத்தினர் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தார். தன் தகப்பனார் கூட மறந்துட்டார். சாமுவேல் போய் அனாய்ட் பண்ணணும், ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் சொன்ன போது ஈசாய் எல்லாரையும், தன் குமாரர்கள் எல்லாரையும் சாமுவேலுக்கு அனுப்புறதை பார்க்கிறோம். ஆனா தாவீதை மறந்துட்டாரு. தகப்பனால மறக்கப்பட்ட ஒரு அனுபவம். தன் சொந்த சகோதரர்களால தகப்பனால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு தாவீதை கர்த்தராகிய தேவன் அற்புதமாய் மாற்றினார். அவருக்கு அந்த தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றினார். ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இந்த அற்பமான நிலைமையில் தேவனை மேன்மையாய் வைப்பாரா என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் கூட என்னுடைய வேதனைகள் என்று மாறும், என்றைக்கு இந்த அடிமட்ட நிலைமையில நான் மேலான நிலைமைக்கு வருவேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவனுக்கு நற்செய்தி சொல்லுகிறார். நான் உன்னை மேன்மையா வைப்பேன், குடும்பத்துல உன்னை மேன்மையா வைப்பேன், அற்பமா எண்ணப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியில உன்னை மேன்மையா வைப்பேன், உன் சகோதர நடுவில மேன்மையா வைப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதனால நம்ம தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவர் என்ற வேதம் சாட்சி சொல்றதை பார்க்கிறோம். நாமும் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் மேன்மையா வைக்கும்படியா கூட இருந்திருக்கிறார். தாவீது எப்பொழுதும் கூட கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நிலைமையில இருந்ததை பார்க்கிறோம். தாவீதுனாலே நம்மளுக்கு வர்றது, நினைவுக்கு வர்றது வந்து வொர்ஷிப் தான். ஆமே, நம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாவே கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளை பிரியப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கூட கடந்து வந்திருக்கிறார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன், தாவீதை
தன் ஜனத்தாரின் மத்தியில குடும்பத்தார் மத்தியில் ஆசீர்வதித்து தேசத்துல உயர்த்தி அழகுபடுத்தின தேவன் இந்த நாள்ல உங்களை கூட ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவை தேவாதி தேவன் மேன்மைப்படுத்தினதை பார்க்கிறோம். யோசுவா 3:7 நாம் பார்க்கிறோம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கு ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேம்படுத்துவது கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை உங்கள் கூட இருக்கிற ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். உங்கள் குடும்பத்தார் உணர்ந்து கொள்வார்கள். ஜனத்தாரின் நடுவில் யோசுவாவை கர்த்தராகிய தேவன் உயர்த்தினார். இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போன போது உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் முன்னாடி சென்ற போது யோர்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி போக முடியாதபடி இருந்த யோர்தான் பிரிந்ததை பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால கர்த்தராகிய தேவன் உங்கள் முன்னே போகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணநாளவிலே செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் முன்னே போய் அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களை திறந்து உங்களுக்காக புதிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர் உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கூட கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு யோசுவா செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆசீர்வதிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தாலும் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பிரசனத்தை எப்பொழுதும் நாடி அந்த பிரசனத்தில் நாம் எப்பொழுதும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து கதரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாவே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இரவும் பகலுடைய வசனத்தை வாசித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நம் நிச்சயமாவே தேவன் நம்ம மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் கூட இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன், மோசையின் தேவன் நம்முடைய தேவன், தாவீதின் தேவன் நம்முடைய தேவன் உங்கள் ஜனத்தாரின் மத்தியில உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். கர்த்தர் தாமே இதை கேட்ட வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல நிச்சயமாவே நீங்க என்ன ஆசீர்வாதத்துக்கு எந்த மேன்மைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை நீங்க அரசாங்க உயர் பதவிகளுக்காக எக்ஸாம் எழுதி காத்துக் கொண்டிருக்கலாம், அரசாங்க வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய முயற்சிகளை பார்த்து கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு உயர் பதவிகளை வேலை ஸ்தலங்களில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். குடும்பத்தில் உயர்வுகளை கொடுத்து, பிசினஸ்ல உயர்வை கொடுத்து, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உயர்வை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒருவேளை அவமானமான ஒரு நிலைமையில போய் கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், கர்த்தராகிய தேவன் உங்களை கண்ணீரை துடைத்து அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். திருமணத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கை கொடுத்து அவர் உங்களை மேன்மைப்படுத்தி அழகுபடுத்துகிற தேவனா இருக்கிறார். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பேரண்ட்ஸ் கண்டு சந்தோஷப்படும்படியாக பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனை கடந்து வந்திருக்கிறார். கர்த்ததாமே கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த வேலையில அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மேன்மையாய் வைங்க சுவாமி. எல்லாரை காட்டிலும், பூமியில் எல்லா ஜாதிகளை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் மேன்மையாய் வைங்க சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் குறைபடாதபடி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உங்களுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்க, கர்த்தராகி தேவன் வசனத்தின்படி நடக்க, கர்த்தாவே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாத தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் எங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மை பிலோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தி அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணி உங்க ஜபத்தால் இந்த சேனலை தாங்கும்படி உங்களை அன்போடு கூட அளிக்கிறோம். Have a blessed month of November. God bless you all.